ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு Karan-Dees. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்ப்ரிங் தோசா அல்லது ஜினி தோசான்னு சொல்லலாம். இது ரொம்ப பாப்புலரான நார்த் இந்தியன் ஸ்டைல் ஸ்ட்ரீட் ஃபுட். தோசா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் பண்ணலாம். பட் நம்ம யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட்ஸ் சேம் தான். பட் அதே நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை இன்றைக்கி குக் பண்ணி தோசைக்குள்ளே ஸ்டஃபிங்காக சேர்க்க போகிறேன். அதுவே குக் பண்ணாமல் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் செய்ய ஸ்டஃபிங்காகவும் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் குக் பண்ணுற வெஜிடபிள்ஸோட நூடுல்ஸையும் மிக்ஸ் பண்ணி அதையும் ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது. உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணி செஞ்சு பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த தோசை செய்கிறதுக்கான பேட்டருக்கான மெஷர்மெண்ட்ஸ் மெத்தட் அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கேரட் கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன், ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம், சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப்போட சில்லி பேஸ்ட், சில்லி ஃப்ளேக்ஸ், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சில்லி பேஸ்ட் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்புறமா சீஸ் கொஞ்சம், கேபேஜ் 1 கப் கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன், கேப்சிகம் கொஞ்சம், உப்பு, பூண்டு. இது தான் இதை செய்ய தேவையான பொருட்கள். இதை ஒரு பேனில் ஆயில் போட்டு பூண்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா கேப்சிகமையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக கேபேஜ், கேரட் இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து சோயா சாஸ் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக கெச்சப்போட சில்லி பேஸ்ட், சில்லி ஃப்ளேக்ஸ் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை இறக்கிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணால் போதும், ரொம்பவும் குக் பண்ண தேவையில்லை. அடுத்ததாக தோசை பேட்டரை பேனில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் அல்லது கீ மேலே போட்டுக்கோங்க. அடுத்ததாக டொமேட்டோ கெச்சப், சில்லி பேஸ்ட், சில்லி ஃப்ளேக்ஸில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த டொமேட்டோ கெச்சப்பையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம செஞ்சுருக்க ஸ்டஃபிங்கை இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் ஆனியன் இதில் தூவிக்கலாம். அடுத்து கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், அடுத்ததாக கொஞ்சம் சீஸ். எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் மூடி வைங்க. அடுத்ததாக இதை ஓப்பன் பண்ணி இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.